வாங்கோ வாங்கோ, தவணை முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உன்கிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுனேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரன் ஆக்குறது எதிர்த்த கடை, பணக்காரன் ஆக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். இடிச்சு வாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபாய், வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டனை தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புறா வாங்கிக்க, 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 வாங்கிக்கோ. இந்தாங்கண்ண, நல்ல குலுக்குங்கண்ண. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா புறா. ஆஹா, 5 நம்பர். 5 5. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நான் தான். எங்க இசை நீதானா? யோ பண்ணாட, அலையாத, வாய அந்த பக்கம். இருயா. எங்க இதுக்குன்னே சிங்கப்பூர்ல இருந்து போட்டோ எடுக்க வந்த போட்டோகிராஃபர் யோ சிங் சாங். நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, இனி அடுத்த குலுக்கல் தான். குடியா அடுத்த குலுக்கல் எப்பங்க? இது புறா, அத குடு. ஹரியானா குலுக்கல். யோ சிங் சாங், எங்க 2 பேரும் ஒரு சிலடு. உன் மூஞ்சி வேணா போடா, போடா. எங்க 2 பேரும் மட்டும் எடு. சீக்கிரம் எடு, உள்ள நுழைஞ்சிருவா. எடு எடு. சார், நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க, இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன். சார், நாங்கெல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்களே, நீங்க எல்லாரும் வெளியேறுங்க. மாமா, இல்ல நீங்க 3 பேரும் வெளியேறுங்க, நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணணும். இது மாத்திரம் இருக்கட்டுமா? ஆமா. இரு வா. ஏமா, உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? நாமளும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம். இந்த டாக்டர் முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது, அநேகமா. ஐயோ, டாக்டர் காதும் போச்சு. இனிமே அந்த டீ கடைக்காரங்கிட்ட நான் போக மாட்டேன். ஏன்? இன்னொரு தபா அசலு வட்டின்னு வந்து கேட்ட மூஞ்சில சுடுதண்ணி ஆக்கிட்டேன்ட்டான். அதனால சும்மா வந்துட்டியா? ஓசில சிங்கிள் டீ குடிச்சான், குடிச்சிட்டு தான் வந்தேன். நீ போய் கேட்க வேண்டாயா? நான் போய் கேட்டு வாங்கி தரேன். வேணாண்டாலே, நான் சொல்றது கேளுமா. ஆமா, உன் பேச்ச கேட்டதுனாலதான் வீட்டோட இருந்த மாப்பிள்ள தண்ணி குடுத்துன்னு போயிட்டாரு. பேசாம வந்து வேடிக்கைய பாரு. என்ன பண்ண போற? இன்னைக்கு மட்டும் அசலும் வட்டியும் வரல, நாளைக்கு வேலூர்ல இருந்து என் தம்பி வர போறான். வந்த உடனே அவனுக்கு புத்தூர் கட்டுதா. அவனுக்கு கட்டு போட்ட பரவாயில்ல, உனக்கு கட்டு போட்டா ஏந்துக்கிறதுக்கோ உட்காரவும் முடியாது. அப்புறம் கேள் வந்துதான் உனக்கு தூக்கணும். இந்த புடியத்த பின்னாடி வா வா. என்ன அண்ணாத்த நடையா நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் முண்டாட்டி லூனா வாங்கி தரேன்னு தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும் பா. என்னன்னா அருவாமனையோட வரீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறு கட்ட அருவாமனை, கூறு கட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. டேய் மாப்பிள. என்னது? டேய் மாப்பிளையா? மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்சிய பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம் பட்டி சிறுத்துக்கிறாம சிறுத்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா. ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப ஒன்னாலும் அடிப்ப, எப்படி ஒன்னாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்கமா வாழணும் கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சுடா நீ.
ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 சுபாகூர் பையன். என் மேல கை வச்சு பாரு இன்னும் நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய் ஏய் என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமனையில வெட்டுறம் பார். வெட்டலாம் அவன் மல்லிய வெட்டலாம். ஏய் வெளில வர நீ ஆம்பளை டேய். ஏய் அரை கல்லால அடிக்கடா உன்னை டேய். 420 டிடி ஜேசி. ஏய் பிராணே. ஏய் ஓயா. ஏய் இல்ல வெட்டாம விட மாட்டேன்டா மாமா. மாமா ஏய் நீ உள்ள ஆம்பளைடா. என்ன புடிச்சா பார்க்கலாம். ஏய் ஓடி ஓடி ஓடியா. ஏய் மானா ஏய் நான் சொல்றது கேளு. ஏய் நான் கீழே ஊந்துட்டா நீ தான் செலவு பண்ணணும். ஏய் மானா சொல்றது கேளு. கையில நான் சாக மாட்டேன்டா. ஏய் எனக்கு ஒரு இது இருக்குதா பெவாலி. ஏய் நான் தண்ணியில ஊந்து சாக போறேன். நீ ஜெயில தான் போக போற. ஏய் பாரி முச்சு பாரி. டேய் மாமா, அறிவு கெட்டவனே, பேமானி, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கோமணத்தோட அங்க வா. உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன். பலிதான்டா, இன்னைக்கு பலிதான் நீ. என்னடா பஸ் அடிச்சதுக்கு இப்படி பயப்படுற? இப்ப சுத்தன் அடிக்க போறேன். என்ன சொல்ற? வேண்டாங்க வேண்டாங்க. கொடுத்த பணத்தை கேட்டா என் மா மூஞ்சல சுத்தன் அடிக்கணும்னு சொன்னியா? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. இப்போதைக்கு இத வச்சுங்க, மீதிய நான் வீட்டுல வந்து கொடுத்துடுறேன். ஜாக்கிரதை. சரிங்க. இந்த பக்கத்து வீட்டு அக்காக்கு வேற வேலையே இல்ல. எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டி பதற? சீக்கிரம் அந்த லுங்கி சட்டையில அவுத்து போட்டு ஜட்டியோட வாங்க. ஜட்டியோட வா? ஆ. ஓஹோ, ஸ்விம்மிங் போறோமோ? அட இல்லைங்க, பக்கத்து விட்டு ஜிகினா அவ புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டான். அதுக்கு நான் உங்களை குளிப்பாட்டணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேவ் பண்ற நாள்டி. என்ன கிழமையா இருந்தா எனக்கு என்ன? அவ குளிப்பாட்டிட்டா நான் குளிப்பாட்டி ஆகணும். அவளுக்கு நான் என்ன மட்டமா? என்ன இது? பக்கத்து வீட்டுக்காரி என்னென்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ, இது என்ன விபரீதமா போச்சே? இதாங்க உங்களோட. அப்படியே உட்கார்ந்திருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. இது என்ன எண்ணெயா? என்ன தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காளே, அவ அந்த இத்துணூண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 வெள்ளால சிலுக்கு 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 சிலுக்குன்னு தேய்க்கிறான். நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா, அவனுக்கு குருவி மூளை ஏன்? எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவுண்டு? இதோ இவ்வளவுண்டு. விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலைவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவன் இதை வரேன் இப்போ. வேணாங்க, அவரே என்ன திட்டுறீங்க? நல்ல ஒரு சரி. இது பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ, கோழி சூப் குடிச்சிடுவனா? ஃபேனை ஃபுல்லா முடிக்கிடுவியா? அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா? நீ நூன் சோப் போயிடுவனா? ஐயோ, நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஊங்க பாரு. ஏங்க அடிக்கிறீங்க? இன்னைக்கு உடனே எடுங்க. அடிச்சு அடுத்துல அடிக்கலாமா? அடி. இது வரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? கையெல்லாம் வலிக்குது.
எண்ணெய் தேய்ச்சி விட்டு சூப்பு தரேன் தானே சொன்னேன். அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன், நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம்? அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது. தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. ஏய் கீதா, இறங்கி வாடி. இன்னையோட உன் கணக்கு தீர்ந்து போச்சு. என் பொண்ணு விஷயத்தை சேர்த்துதான் சொல்றேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் தலைய காமிச்ச நடக்கிறதே வேற. இந்தா போ. பாவம் சின்ன சிறுசுங்க பிரிச்சிடாத, அவங்கள ஒன்னா சேர்த்து வைமா. யோ வாய முடு. கீதா, இது வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டுட்டேன். இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையா இரு. நான் வரேன். கீதா, ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை பூ வச்சு விடுறான்னா அவன் புருஷனா தான் இருக்கணும். We are just lovers. அந்த அளவுக்கு எல்லாம் போறது நல்லது இல்ல. ஐயோ, அளவு அளவு அளவு, எதுக்கு எடுத்தாலும் அளவுதானா? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன உங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தாரா இல்ல டெய்லர் கடை வச்சிருந்தாரா? வாயை திறந்து அளவு தவிர வேற ஒண்ணும் வராதா? உங்களை தவிர வேற யாரையாவது நான் காதலிச்சிருந்தா இந்நேரம் மாங்காய் தின்னிருப்பேன். கரெக்ட். வேற யாரா இருந்தாலும் இதைத்தான் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. முதல்ல நீ மாங்காய் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் ராத்திரியும் பகலும் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்ப. நீ வேகப்படுற மாதிரி நானும் வேகப்படுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உரிமை இருக்குன்னு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாம விட்டோம்னா இழக்க கூடாது, இழந்துருவோம். இந்த காலத்துல காதல் சீப்பா போனதுக்கு காரணமே இந்த மாதிரி பலகீனம் தான். இந்த மாதிரியான பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு உடம்பு சுகத்தை மட்டும் தேடிக்கிறதுனால்தான் பெரும்பாலான காதல்கள் கல்யாணம் வரைக்கும் போறதே இல்லை. மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எதிர்காலத்தை ஒழுங்கா திட்டமிடக்கூடிய மெச்சூரிட்டி, அதாவது பக்குவம் இல்லாதனால்தான் தோல்வி அடைஞ்சிடறாங்க. உண்மையான காதலுங்கிறதே கல்யாணத்துக்கு அப்புறம் வர்றதுதான். ஏன்னா காதலுக்கு அடிப்படையே உடம்பு இல்ல, அன்புதான். நான் ஒண்ணு கெட்டு போனேன்னு நினைச்சு உங்களோட பழகல. நீங்களா இங்க தேடி வராம நானா உங்ககிட்ட வந்து பழகிருந்தனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. இனி எப்போ நீங்க உரிமையோட என்ன தேடி வரீங்களோ அது வரைக்கும் நானா உங்களை தேடி வர மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். கீதா, கீதா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? இத பாரு, என்னால நீ உன் முரட்டு மாமன் கிட்ட கஷ்டப்படக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பிரிவுங்கிற வார்த்தையே என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒருவேளை அது வந்தா அது நம்ம சாவாதான் இருக்கும். இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க, கிடைக்கிற இடத்துல வாங்கிங்க. நாக்க இழுத்து வச்சு அறுத்து கொடுங்க. ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கையை வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணை கையை பிடிச்சிருக்க மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. எப்படா தைரியம் இருந்தா நம்மளுக்கு மோதி பாப்பேன். முதலாளி போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கடத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் தான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். நீ போயிருப்பா. தம்பி போயிருப்பா. போகல மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வேணாம்ப்பா. பெட்ரோல்ன்றா கொளுத்த வேண்டாம். நான் பொலிட்டிக்காரன். நீ வேலை பார்த்தது போறோம். ஐயா இடத்தை காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் பொழைச்சு போகுது. இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல,
யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கெட் அவுட். தேங்க் யூ. இது என்னது? ஓ வச்சுக்கோ. தம்பி அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை படிச்சுட்டு போறோம். சரி அண்ணே. வாடா. இவன் முதலாளி வரையா? நான் வரையா? உளற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க ஏன் வேலையை விட்டு நின்னுட்டீங்க? காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேண்ணே. ஆ